Hello friends, welcome back to our channel. இது என்னோட weight gain challenge day 4. இன்னைக்கான மெனு என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் 2 eggs எடுத்துக்கிறேன். இதுல இருக்க yellow yolk வந்து எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து chew பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. வீடியோ போர் அடிச்ச கூடாதுன்னு 2 white மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறமா மட்டன் சூப் எடுத்துக்கிறோம். மட்டன் சூப் வெறும் மட்டன் போட்டு சூப் பண்ணல. இதுல பொட்டேட்டோ, கேரட், கொரியாண்டர் அப்படின்னா கொத்தமல்லி, பீன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அம்மா வந்துட்டு வெறும் சூப்போ எக்கோ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வயிறு நிறையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அம்மா வந்து மட்டன் குருமா அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிருக்கோம். நான் வந்து அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு சூப்பா எதுவுமே வயிறு ஃபுல் ஆயிடும் அப்படின்னா இது வெயிட் கெயின் சேலஞ்ச், இப்ப நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணி சாப்பிட வச்சாங்க. ஓகே, வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். செம்ம டேஸ்டா செஞ்சிருக்காங்க அம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 4 சேலஞ்ச்ல இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இப்போ கேத்ரின் வந்து 2 எக்ஸ் எல்லோ, அதாவது யோக் எடுத்தாச்சு. 2 யோக்கையும் எடுத்துட்டு ஒன்லி ஒயிட் எக் மட்டும் எடுத்திருக்கா. அண்ட் வந்து மட்டன் சூப். மட்டன் மட்டும் இல்ல, கேரட், பீன்ஸ், இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ்லாம் அதுல போட்டிருக்கோம். எல்லாமே ஹெர்ப்ஸ் தான். ஏன் இன்னைக்கு வந்து மட்டன் சூப் எடுத்தோம் அப்படின்னா, நேத்தே நான் பிளான் பண்ணிட்டேன் மட்டன் சூப் அப்படின்ட்டு. மிக்ஸ் பண்ணி குடிடா, நல்லா கலக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேத்து நான் சொன்னது நடந்து போச்சு. என்ன ஆச்சுனாக்கா, நேத்து சூப் செய்வோம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி தான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா நேத்தே கேத்ரினுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, கோல்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு போகல, பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு. நேத்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்தா இல்லையா, அதுவும் ஈவினிங் டைம்ல எடுத்தா இல்லையா. சோ அதனால வந்து மேடம்க்கு கண்டிப்பா சொன்ன மாதிரியே கோல்ட் ஆயிட்டு லீவ் போட்டாங்க. சோ இன்னைக்கு கம்பல்சரி மட்டன் சூப் கொடுத்துடலாம், அது ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் இல்லையா. சோ அதை இன்னைக்கு கொடுத்துடலாம், கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெப்பர் எல்லாம் போட்டு மட்டன் போன்ஸ் எல்லாம் போட்டு அதை கொடுத்தாச்சு. இது வரைக்கும் நான் மட்டன் சூப் கொடுத்ததுக்கு எடுத்துக்கவே மாட்டா. எனக்கு வேண்டாம், சூப் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சேலஞ்சுன்றதுனால இவ்வளவு பெரிய கப்ல கொடுத்துருக்கேன். அவ எப்படி என்ன பண்ண போறான்றது தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த சூப் எல்லாம் எடுத்துட்டு இன்னும் பேலன்ஸ் சூப் எல்லாம் போட்டு ஸ்டூன்னு சொல்லுவாங்க எங்களோட இதுல. ஸ்டூன்றது ஒரு மாதிரி குருமா, ஒயிட் குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டன் போட்டு கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாம் போட்டு நாங்க வந்து ஒரு குருமா செய்வோம். சோ அந்த குருமா போட்டு வெறும் லிக்விட் ஐட்டம் மட்டும் எடுத்தா நல்லா இருக்காது, முட்டை எல்லாம் ஒரு மூளைக்கும் பத்தாது. சோ கொஞ்சம் சாலிடா கொஞ்சோண்டாவது சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து வீடியோ பாத்தீங்களா? இல்ல பாக்காதவங்க போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரியான நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுங்க. அவங்க வெயிட் போடுறாங்கன்றது முக்கியம் இல்ல. நேத்து சாப்பிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறா, அதான் நல்லது. நல்லா கலக்கு. புதினா எல்லாம் போட்டிருக்கேன். புதினா எல்லாம் பயங்கர ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு அதுல. எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து குங்குமப்பூல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குங்குமப்பூ எதுக்கு சாப்பிடுறாங்க அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் குங்குமப்பூ வாங்கி இந்த கன்சீவா இருக்கிற நேரத்துல சாப்பிடுறாங்க. குங்குமப்பூ எடுக்கிறத விட புதினா சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கிரீன் டீல 10 டைம்ஸ் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்னா, புதினால வந்து 10 டைம்ஸ் விட அதிகமா இருக்கு, 100 டைம்ஸ் அதிகமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் நாளைக்கு உங்களுக்கு பார்த்து என்னன்றது படிச்சு சொல்றேன். சோ அதனால புதினா, பொட்டேட்டோ எல்லாம் வெயிட் போடும். சோ அதனால பொட்டேட்டோ கொடுத்துருக்கேன். பீன்ஸ் இருக்கு, கேரட் இருக்கு, அதுல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. உள்ள பெப்பர் இருக்கு, கோல்டு சரியாகும். இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான். பீன்ஸ் எல்லாம் ஒரு விஷயமா, சாரி பெப்பர் எல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் சொல்லாமா அப்படின்னா, நேத்து சாப்பிட்டதுக்கான எஃபெக்ட் நேத்து நைட்டே ஆரம்பிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி அதோட வேலையை காமிச்சிச்சு கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது, இதை நம்ம கொடுத்து அதை நம்ம முறியடிக்கணும் கண்டிப்பா. நல்லா இருக்கா காத்தி? நல்லா இருக்கும். நல்லா இல்லையோங்க, கொடுங்க சாப்பிட்டோம். அவங்கள பிராக்டிஸ் பண்ணுவோம்.
உங்களுக்கு ஏதாவது அவளை பாக்குறச்ச டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து சாட்டர்டே, நாளைக்கு வந்து லைவ் வருவோம். ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க, நம்ம பேசலாம். கேட்கணும்ன்றதுக்கு உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்றதெல்லாம் அர்த்தம் இல்ல, நம்ம பேசலாம். என்ன கொடுக்கலாம், என்ன என்ன வந்து கொடுத்தா நல்லது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லார் வீட்லயும் கிட்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் இல்லாத வீடே கிடையாது. சோ கிட்ஸோட லைவ்க்கு வாங்க. கொஞ்சம் அது நான் ஸ்டாப்பா சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நடுவுல கொஞ்சம் எக் சாப்பிடு, அப்போ உனக்கு வந்து போர் அடிக்காது. இன்னைக்கு வந்து ரா வெஜிடபிள்ஸோ இல்ல ஃப்ரூட்ஸோ எதுவும் இல்ல. இன்னைக்கு வெறும் எக், பட் எல்லாம் சேர்ந்த மாதிரியான நல்ல ஒரு சூப் கொடுத்தாச்சு. நீ என்ன ஃபீல் பண்ற கேத்ரின்? என்ன சொல்றதுக்கு தெரியல. சத்தமா பேசணும், ஏன்னா கேட்காது இல்லையா யாருக்கும். அப்படிலாம் ஒண்ணாதம்மா. நீ எதனா சொல்றது இருந்தா சொல்லு. யார் வீட்லயாவது இந்த மாதிரி ஒரு வாட்டி இத காமிச்சு, இந்த வீடியோவை காமிச்சு யாருன்னா ஒரு குழந்தை இந்த மாதிரி மாறி சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல கேத்தி? யாராவது ஒரு குழந்தை இந்த வீடியோல இருக்கிற மாதிரி எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ காட்டி நீங்க வந்து இத சொல்லி இந்த மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை இதை சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வீடியோக்காக அப்படின்றது ஒரு விதத்துல இருந்தாலும் இது கண்டிப்பா வந்து இதனால ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு 8:30க்கு மறக்காம லைவுக்கு வாங்க முடிஞ்சவங்க. சண்டேவும் 8:30 லைவ் இருக்கு. உங்க கிட்ஸ லைவ்ல கூட்டு வந்து பேசுங்க, நாங்க பேசுறோம், நாங்க சொல்றோம் உங்க கிட்ஸ்க்கு. சத்தமா பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீடியோ பிடிச்சிருக்கா, அப்புறம் வந்து நாங்க பேசுற விதம் பிடிச்சிருக்கா, அப்புறம் நாங்க பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா, இல்ல கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது பேசணுமா, எதுனா கரெக்ட் பண்ணுமான்னு சொல்லுங்க, நாங்க கரெக்ட் பண்றோம். வீடியோஸ் கொஞ்சம் எல்லாரும் கம்மியா பாக்குறீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல வியூஸ் போகுது, வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் வியூஸ் கம்மியா போகுது. சோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னாக்கா, ஆனா அது பண்ணக்கூடாது, இந்த டயட் சேலஞ்ச ஷார்ட்ஸ்ல பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் வந்து இத ஃபுல்லா பேசி அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி இத பாக்குற குழந்தைங்களுக்கு வந்து இதோட என்ன சொல்றது, இதுக்கான பயன் கிடைச்சா ஓகே. பாக்குற குழந்தை வந்து சரிமா இத நான் சாப்பிடுறேமா, வீடியோ காட்டுறோம், நம்ம வந்து பசங்களுக்கு போன் கொடுக்குறோம், அந்த போன்ல வந்து யூஸ்ஃபுல்லானத பசங்க பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு போனை கொடுத்து நீ எதனா வீடியோ பாரு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட்ங்களை உங்க பசங்களுக்கு வந்து நீங்க காமிச்சீங்கன்னா அவங்க இத பார்த்து, ஏன்னா எப்பவுமே வந்து ஸ்கூல்ல போய் படிக்கிறதுன்றது வேற, விஷுவலா பார்த்து இத வந்து நம்ம செய்யலாம் அப்படின்றதுதான் இப்ப குழந்தைங்களோட மைண்ட் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறத விட அதை பார்த்து கத்துக்கிறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்றது. சோ நீங்க வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் எங்களோட வீடியோஸ்ன்னு சொல்ல வரல, நீங்க எந்த வீடியோஸா இருந்தாலும் கிட்ஸுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ போட்டு காட்டுங்க, அதுதான் உங்க கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அக்கா இது சாப்பிட்டாங்க, நானும் இது சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்டு இல்ல வந்து ஏதோ ஒண்ணு அப்படி சாப்பிடுறத விட இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்கணும். நம்மளால வாங்கி கொடுக்க முடியாதது என்ன, பிட்சா, பர்கரு, KFC, ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ், கேக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். பட் அதனால பிரயோஜனம் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பட் இது சாப்பிடுறதுனால எவ்வளவு பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து நீங்க இந்த மாதிரி வீடியோஸ காட்டுங்க, இந்த மாதிரி பார்த்துட்டு நான் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்கணும்.
இன்னைக்கு வந்து மட்டன் சூப் வித் வெஜ்ஜீஸ், அதாவது கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, மட்டன் போட்டு சம் ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு நாங்க சூப் செஞ்சாச்சு கேத்ரினுக்கு. கொஞ்சமா ரைஸ், ரொம்ப கொஞ்சமாவது சாப்பாடு சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடலன்னா அப்புறம் ஸ்ட்ரென்த் இருக்காது. சோ அதனால கொஞ்சமாவது வேணவே வேணாம்னு சொல்லிட்டா சாப்பாடு. சோ அதனால வந்து சரி கொஞ்சமாவது சாப்பாடு சாப்பிடணும், இல்லைன்னா வீடியோல வந்து நானே ஊட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப வந்து சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்கா. சோ நாளைக்கு என்னன்றத வந்து யோசிக்கிறோம். நீ இப்பவே சொல்றேன், எல்லா விதமான ஃபுட்டும் நான் கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கிறேன். குழந்தைங்களுக்கு எது எது ஸ்ட்ரென்த் தேவையோ. இந்த 30 days தான் அப்படின்றது கிடையாது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து உடம்புல பேஸா இருக்கும். இவ்வளவு நாள் வந்து ஏனோ தானோ அப்படி இப்படி இருந்திருக்கலாம். சரி இன்னைக்கு சாப்பிடலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு வேண்டாம்னு சொல்ல நம்ம விட்டுறோம். இது ஒரு மாசமா நம்ம கண்டினியூஸா வந்து நம்ம கொடுத்தோம்னா அதோட ரிசல்ட் வேற இல்லையா? அதனாலதான் 30 days கொடுக்குறோம். தண்ணி குடிமா. 30 days கொடுத்தா அதோட ரிசல்ட் வேற. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை போடுறதுக்கும் 30 நாள் ஒரு மாத்திரை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனாலதான் இதை வந்து நான் ஸ்டாப்பா 30 days இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 30 days முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தான் இருக்கேன். இப்ப அவளுக்கு பிராக்டிஸ் ஆயிடும்ல, எது கொடுத்தாலும் அவ சாப்பிடுவா. இனிமேல் இன்னைக்கு செய்யற விஷயம் நாளைக்கு அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எது கொடுத்தாலும் அவ சாப்பிடுவா. ஏன்னா இப்ப இந்த சேலஞ்ச்ல அவ சாப்பிடாததெல்லாம் நான் இப்ப வந்து ட்ரை பண்ணுவேன் அவளுக்கு கொடுக்கறதுக்கு. என்ன கேத்தி? இப்பவே எனக்கு நடுங்குது. எதுக்குமா? சாப்பிடுறதுக்கு எதுக்கு பயப்படணும்? பிஸா சாப்பிட பயப்படுறியா? பர்கர் சாப்பிட பயப்படுறியா? KFC ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜுரம் வரும் நல்லா 100% தெரியும். ஆனா ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடுறல சொல்லு. இப்ப வந்து அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நான் என்ன குடுக்குறேனோ நீ கம்பல்சரி அதை எடுத்துதான் ஆகணும். பிகாஸ் நீ வந்து ஒரு சேலஞ்ச்ல மாட்டிட்ட. புரியுதா? இது இப்போ உனக்கு பிராக்டிஸ் ஆயிடும்ல. இப்ப நீ கண்டினியூஸா சாப்பிடுவ. ஓகேயா? நீ ஐஸ்கிரீம் சாப்பிடு, நான் வேணாம்னு சொல்ல. சாக்லேட் சாப்பிடு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் வயசு சாப்பிடணும். நீ சாக்லேட் சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு, கேக் சாப்பிடு, எல்லாமே சாப்பிடு. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இது அன்லிமிட்டட் சாப்பிடு, அது லிமிட்டா சாப்பிடு. நீ என்ன பண்றேன்னா பசங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா அதை அன்லிமிட்டடா சாப்பிட்டு இது லிமிட்டா சாப்பிடுறீங்க. ஹோட்டல் போனா ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும். வேற என்னமா வேணும்? ஹோட்டல்ல ஷவர்மா வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணும், தந்தூரி சிக்கன் வேணும், கிரில் சிக்கன் வேணும், டிராகன் சிக்கன் வேணும். எல்லாம் ஃபேன்சியா இருக்குது. கார்லிக் சிக்கனு, சில்லி சிக்கனு. இதே வீட்டுல அம்மா வந்து ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தா அது வேண்டாம். எப்பவுமே நல்லது வந்து ரொம்ப கசப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா கெட்டதை பார்த்த உடனே ஓகே இது ரொம்ப நல்லா இருக்கு, அதோட ரிசல்ட் வந்து பின்னாடிதான் தெரியும். இப்போல்லாம் உங்களுக்கு வயசு, இந்த வயசுல வந்து முடி நல்லா இருக்கு, உங்க ஸ்கின் நல்லா இருக்கு, உங்களுக்கு ஹைட்டு, உங்களுக்கு எவ்வளவு வெயிட் வேணும்னு எல்லாம் வந்து கரெக்டா இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் சரியா எடுக்காம தலையில முடிய கொட்டி, ஐப்ரோஸ் கொட்டி, ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகி, பிம்பிள்ஸ் வந்து, ரேஷஸ் வந்து இதெல்லாம் பண்றீங்க. எதுக்குன்னா நீங்க சரியா சாப்பிடுறது இல்ல. நீங்க நினைக்கிறீங்களா வந்து என்ன சொல்றது, ஹோட்டல்ல செய்யறவங்க ரொம்ப ஹைஜீனிக்கா செய்யறாங்களா? அப்ப அது தெரிஞ்சே சாப்பிடுறீங்களா? எப்படி அது எப்படி டெம்ப்ட் ஆயிடும்? அது தெரியுது உங்களுக்கு, அது ஹைஜீனிக் இல்லன்னு தெரியுது. ஆனா நீங்க அதை சாப்பிடுறீங்கல்ல. அம்மா அவங்க ஹைஜீனிக்கா செஞ்சா கூட அது வேணாம். எவ்வளவு வீடியோஸ் பாக்குறீங்க, இன்ஸ்டாலயும் சரி யூடியூப்லயும் சரி. எவ்வளோ பயங்கரமா ஒரு பிரெட் செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த பிஸ்ஸா பேஸ், ஒரு பிஸ்கெட் செய்யறதா, எவ்வளவு கேவலமா ஒரு பானிபூரி எவ்வளவு கெலிஜா செய்யறாங்க. ஆனா அதை வந்து அப்படியே டேஸ்டியா, அப்படியே அதை ஒரு சாப்பிடும் போதே டிவில ஆட் காட்டுவாங்க தெரியுமா, அந்த ஆடை பார்த்து நம்மளுக்கு அப்படியே டெம்ப்ட் ஆயிடும் பார். அந்த மாதிரி சாப்பிடுறீங்க நீங்க. அவன் பின்னாடி எப்படி செய்யறான்னு தெரியல உங்களுக்கு. தெரியும், நல்லா தெரியும் வீடியோஸ பார்த்துட்டு. ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க? அப்படிதான் சாப்பிடுறீங்க. அதுக்கெல்லாம் தான் இது ஒரு ஃபுல் ஸ்டாப். இனிமேல் உனக்கு வந்து இந்த KFC இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நாட் அலவுட்.
இப்ப இது பழகிடுச்சுன்னா அது தேவையில்லை. இதெல்லாம் சாப்பிட தொடங்கிட்டீங்கன்னா எனக்கு அது வேணாமா அப்படின்னு நீயே சொல்லுவ. இப்ப நேத்து இப்போ 3 டேஸா வந்து நீ இப்ப சாப்பிட்டுக்கிறியே, அவுட் கோயிங் எல்லாம் கரெக்டா வருதா? அவுட் கோயிங் கரெக்டா இருக்கா? ஏன்னா உள்ள போடுறது இன்புட் எல்லாம் நல்லா இருக்குதுதான், ஆனா அவுட் கோயிங் கரெக்டா இருக்கா? அவுட் கோயிங் கரெக்டா வந்துச்சுன்னே வச்சுக்கோயே, ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கும். இல்லன்னா பேச்சி பேச்சி ஸ்கின், ட்ரை ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் இதெல்லாம் வந்துரும். பினிஷ்டாமா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேத்தி, நீ வந்து இத பண்ணிருக்கிற, அச்சீவ் பண்ணிருக்க. என்ன சீன் போடுவல்ல நீ இது சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு? வயிறு ஃபுல்லாலாம் இல்லாம இருக்கா? ஃபுல்லா இருக்கா? பட் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுருமா? ரொம்ப லேட் நைட் தூங்குறா ஃப்ரெண்ட்ஸ். இவ ரொம்ப லேட் நைட் தூங்குறா. உங்க பசங்க எல்லாம் எத்தனை மணிக்கு தூங்குவாங்க? நாளைக்கு லைவுக்கு வந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க தயவு செஞ்சு. அவ தூங்குற டைம் என்ன தெரியுமா? 2 AM 3 AM. உங்க வீட்டுல எந்த பசங்க எந்தெந்த மாதிரி தூங்குறாங்க கொஞ்சம் சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் அப்படிதானா? ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது என்னால முடியல गाइस. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு அப்படியே வயிறு ஃபுல்லா ஆகி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அம்மா சொன்னாங்க, இன்னும் 1/2 hourல உனக்கு சரியாயிடும், நீ நல்லா நடந்து போ அப்படின்னாங்க. நானும் நடக்கலாம் முடியாதுமா நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப 1/2 hourல சரியாயிடுச்சு गाइस. இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்னும் ஆவாது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். மிஞ்சி போனா என்ன, கொஞ்ச நேரம் வயிறு ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு கோல்ட் ஆகும், அவ்வளவுதான். இதே ஷவர்மா சாப்பிட்டா என்ன ஆகுது? புட்டுக்குது சில பேருக்கு. KFC சாப்பிட்டா என்ன ஆகுது? KFC உள்ள பெட்ஷீட் எது சாரி டவலை மடிச்சு KFC செய்யறானுங்க. இதெல்லாம் தான் நீங்க லைக் பண்றீங்க. சீக்கிரம் சாப்பிடு, வீடியோ முடிக்கணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? உங்க வீட்ல என்ன டின்னர் செஞ்சீங்க? நீங்க கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைவ் வந்தீங்கன்னா பேசுங்க. லைவுக்கு கண்டிப்பா நாளைக்கு 4 மணிக்கு 8:30க்கு வாங்க. மறக்காம உங்க கிட்ஸ் கிட்ட இத காட்டுங்க, இந்த வீடியோவை காட்டுங்க. ஃபர்ஸ்ட் 2 days 3 days பார்க்க மாட்டாங்க, அப்புறம் என்னதான் சாப்பிடுதுன்னு பாப்பாங்க. அந்த அக்கா என்ன சாப்பிடுறாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு பாப்பாங்க. கண்டிப்பா காட்டுங்க. இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க இந்த வீடியோ உங்க பசங்களுக்கு காமிச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் நிறைய போகுது. பாக்குறவங்க வந்து கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அப்படி லைட்டா ஒரு டச் பண்ணிட்டு போயிடுங்க. Completed guys. சூப்பர். இப்போ சாப்பாடு சாப்பிடலாம். கையில சாப்பிடுறதுனால கையில சாப்பிடு, ஸ்பூன் வேண்டாம், கையிலே சாப்பிடலாம், பெட்டரு. எப்பவுமே நம்ம கை தான் நல்லது. மட்டன் வெந்திருக்காமா? காட்டு. போன் போன் லாஸ்டா சாப்பிடு. மட்டன் வெந்திருக்கு. பொட்டேட்டோ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. குழம்பு நல்லா இருக்காமா? இப்ப வச்சியே வாயில. ஓ மட்டன். நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னேன், நீ பட் அதை ஃபாலோ பண்ணல. 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும்னு சொன்னேனா? 25.12. பாக்குறவங்களுக்கே போர் அடிச்சிடும் கியாத்தி, நீ பண்ற அநியாயம். இத ஸ்பீட் போட்டுடலாமா சாப்பிடுறத? நீ ஏதாவது சொல்லணுமா? இனிமேல் எங்க அம்மாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஒன்று பண்ணலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இல்ல நாளன்னைக்கும் கிடையாது, மண்டே வந்து நாங்க சேலஞ்ச் வைக்கும் போது ஒரு வார்த்தை கூட அதுல வந்து இங்கிலீஷ் இருக்கக்கூடாது, ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணி நாங்க வந்து பேசலான்ட்டு இருக்கோம். வெறும் தமிழ் மட்டும். சுத்த தமிழ், அதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ். தூய தமிழ் எல்லாம் கிடையாது. அதாவது இப்ப குக்கும்பர்னா வெள்ளரிக்கா அப்படின்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி. ஓகேங்களா? அது நாங்க பேசும்போது உங்களுக்கு புரியும். சோ இனிமேல்ட்டு வந்து ஒரு 2 days கழிச்சு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம். அது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. நாங்க வீட்லயே பண்ணி பார்த்தோம், முடியவே இல்ல. நாங்க 30 minutes இருந்தோம். எனக்கு கோல்டுன்னு அம்மா சொல்லிட்டாங்க, அதனால அம்மா விட்டு எங்க அப்பா மட்டும் போய் வரேன்னா எங்க அப்பாவுக்கு தமிழ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கும் இன்ட்ரெஸ்ட், ஆனா எங்க அம்மாக்கு வந்து அவ்வளவு தமிழ் வராது. அதனால என்ன ஆச்சுனாக்கா எல்லாருமே தப்பா பேசிட்டோம். தப்பா மீன்ஸ் எல்லாரும் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணிட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. சரி அதை நம்ம ஒரு கண்டென்ட்டா பண்ணலாம் சேலஞ்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா லைவ்ல கூட பண்ணலாம் நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ இன்னும் கொஞ்சம் சாப்பிட லேட் ஆகும், நான் ஸ்பீட் மோட்ல போட்டுறேன். நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம், லைவ்லயும் மீட் பண்ணலாம், சேலஞ்சும் வரும் நாளைக்கு கண்டிப்பா. மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்குற எல்லாரும், வியூ பண்ற எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.